ஹலோ! இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் எங்கே கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னா, என் ஹஸ்பண்டோட கசினுக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டுருக்கேன். இன்றைக்கி ரொம்பலாம் மேக்கப் போடல. ஏன்னா காலையிலேயே ஃபங்க்ஷன், நான் எழுந்ததே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால குட்டியாக ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ணிவிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு லுக்கை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். யூஸ்வலாக நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிட்டு என் ஹேரை வந்து இருக்கிற அதில் சிக்கெல்லாம் வந்து அந்த டேங்கிள்ஸ்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அது என்னமோ எனக்கு ஒரு பிலீஃப், அதுக்குள்ளே ஸ்கின் கேர் வந்து நல்லா ஃபேஸில் அப்சார்ப் ஆகிடும்னு சொல்லிட்டு ஃபேஸில் ப்ரைமர்லாம் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி நான் கே பியூட்டியோட ஃபவுண்டேஷன் தான் என்னோடய ஷேடுக்கு ஏற்றாப்புல சூஸ் பண்ணிட்டேன். பட் இப்போலாம் வந்து பேபியை தூங்க வச்சுட்டு தான் நைட் தூங்கணும். அவன் தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டில் எனக்கு வந்து முந்தியே வந்து நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணாலும் போகவே மாட்டேங்குது. சரி, நானும் கொஞ்ச நாள் கழித்து சேஞ்ச் ஆகிடும்னு சொல்லி விட்டுட்டேன். எனக்கு அது எப்படி தோணுச்சு அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கன்சீவாக இருக்கும்போது நல்லா டார்க் ஆகிட்டேன். என் ஃபேஸ் நல்லா டார்க் ஆகிடுச்சு, என் நெக்லாம் நல்லா டார்க் ஆகிடுச்சு. அதுவுமே வந்து கொஞ்சம் டேஸ் ஆக ஆக அந்த டார்க்னஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால நானும் இப்போவும் வந்து என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து போய்டும்னு ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்கேன். மேரேஜ்க்கு முன்னாடிலாம் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோன்னா பசிக்கவே பசிக்காது. அது இப்போலாம் என்னமோ தெரியல, அது பசிக்குதோ இல்லையோ அது பசிக்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வந்துடுது. சரின்னு எனக்கு ஒரு கிளாஸ் மில்க் போட்டு குடிச்சிட்டு என் ஹஸ்பண்ட்க்கு காஃபிலாம் போட்டு கொடுத்தாச்சு. ஏன்னா மேரேஜ்க்கு முன்னாடிலாம் நம்ம கிளம்பி இருக்கும்போது எங்கள் அம்மா காஃபி குடிக்கிறியான்னு கேட்டால், இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் இப்போ நானே போட்டு நானே குடிச்சிக்கிறேன். நாங்கள் கிளம்புற வர ஆருஷன் தூங்கிட்டு இருந்தனால எனக்கு கிளம்பி ஈஸியாக இருந்துச்சு. ஃபைனலாக அவனையும் கிளப்பி விட்டாச்சு. நாங்கள் எல்லோரும் கிளம்பி கார்கிட்ட போயிட்டோம். அதுக்குள்ளே வாஷிங் மிஷின் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சுட்டு. சரி ஓகேன்னு டக்குன்னு ஓடி வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க வீட்டுக்கு வந்து போட்டுக்கலான்னு. நான் முடியவே முடியாது, இப்போ தான் துணியை காய போட்டே தருவேன்னு நான் துணியை காய போட வந்துட்டேன். அது என்னமோ தெரில, துணி எல்லாத்தையும் காய போட்டு அதை எடுத்து மடித்து வச்சா தான் எனக்கு வந்து அந்த டேயே வந்து நிம்மதியாக இருக்கும். ஃபைனலாக நாங்களும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. ஃபங்க்ஷன் மார்னிங்கே இருந்துச்சு, ஆனால் நாங்கள் போனது என்னமோ லேட் ஆகிடுச்சு. சரின்னு ஃபஸ்ட்டு போய் ஃபங்க்ஷனில் எல்லாத்தையும் கொஞ்சமாக நாங்கள் முடிகிற டைமுக்கு போனோம். இருந்தாலும் பார்த்துட்டு அப்புறம் மார்னிங் டிஃபன் நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுமே அங்கே எல்லோரும் கோவில் போகிறதா இருந்துச்சு. சரி ஓகே, நானும் அவங்க கூட சேர்ந்து கோவில் போயிட்டேன். கோவில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வெளியே அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. ஆனால் நான் கோவிலுக்குள்ளே இருக்கும்போது அந்த அளவுக்கு ஹீட்டாலாம் தெரியல. அதுமாதிரி அங்கே உள்ள மண் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் கோவிலுக்குள்ளே இருக்கிற மண்ணில் நடக்கும்போது அது ரொம்ப ஹீட்டாகவே இல்லை. அப்புறம் கோவிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு லன்ச்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பாய்.